திருமணத்திற்கு வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம். இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக. இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா கீதா, வயது 26 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து, வன்னியர் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா கடகம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க +2 தான் முடிச்சிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு விவசாயம் செய்கிறதுனால இவங்களுக்கு ரொம்ப ஆர்வம். இவங்களை இப்போ விவசாயம் தான் பண்ணிட்டு வராங்க. இவங்களுக்கு வசதின்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு இருக்குது. நிலம் ஒரு 40-50 ஏக்கரா நிலம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இன்னும் திருமணம் பண்ணிக்கல, விவசாயம் தான் பண்ணிட்டு வராங்க. இவங்க சொந்த ஊர்னு பார்த்திங்கன்னா இவங்க கரூரில் தான் இருக்கிறாங்க. இந்த பொண்ணு வரக்கூடிய மணமகன் வீட்டோட மணமகனாக வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் இந்த பொண்ணுக்கு ஒரு 50 சவர் நகை போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வரக்கூடிய மணமகன் ஏழையானவராக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏழை மணமகன் தான் வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா பிரியா, வயது 28 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து, செட்டியார் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க MBA முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கவர்மெண்ட் ஜாபில் தான் வேலை செஞ்சுட்டு வராங்க. இவங்களுக்கு மாத வருமானம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5000-20,000 வரதை சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வசதின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தான் இருக்குது. நில வசதியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே திருமணம் ஆகி விவாகரத்து ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருந்ததுன்னா இவங்க லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டாங்க. சண்டை வந்ததுனால இவங்க வேறு பொண்ணு கூட தொடர்பு இருந்ததுனால இவங்க பிரிஞ்சு வந்துட்டாங்க. இவங்க சொந்த ஊர்னு பார்த்திங்கன்னா இவங்க சேலத்தில் தான் இருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்க. இந்த சேனலுக்கு புதிய பார்வையாளராக இந்த சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ மட்டும் மறைச்சி கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க.